வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் இருந்து நான் ஒரு நற்சிந்தனை. இன்றைய நாள் டிசம்பர் 20. இன்றைய தலைப்பு பெண்ணின் பெருமை. நெற்றிநடு தொட்டு சிந்தனையை நினைவில் நிறுத்தி குரு சொல் வழி நடந்து குருவை வாழ்த்தி வணங்குகிறேன். குரு புகழ் வாழ்க. பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்து உள்ளோம். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறு என்ன பெருமை இதைவிட எடுத்து சொல்வதற்கு? பெண்ணினத்தின் இயல்பு. பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியால் மனமும் ஒவ்வாய். பெண்ணினத்தின் விடுதலைக்கு இந்த தியாகம் பேருலக அமைதிக்கு அவசியமாம். கருத்தரித்த நாள் முதல் கொண்டு 9 மாதம் 10 நாள் வரையில் ஒரு தாய்க்கு என்ன துன்பம் இருக்கும் என்று எவராலும் எண்ணி பார்த்தால் அதைவிட துன்பம் உலகத்தில் இருக்க முடியாது. அருட்தந்தை அவர்கள் பெண்ணின் சிறப்பை உணர்ந்தார், மதித்தார், கற்பித்தார். ஒரு தாய் தனக்கு இல்லை என்றாலும் தன் பிள்ளைக்கு தான் கொடுப்பாள். அதை போல அருட்தந்தை அவர்கள் தாயும் அப்படித்தான் செய்தார்கள். அன்பான மனைவி துன்பத்தில் துவண்ட போது நான் இருக்கிறேன் என்றார்கள். ஒரு குடும்பத்தில் பிணக்கு வந்தால் தன்னுடைய உழைப்பால் குடும்ப உயர்வை சரி செய்வாள். பூமியை போல் பொறுமையானவள் பெண்ணே, சாமியை போல் காக்கும் பெண்ணே. கடலை போல் மனம் கொண்டவள் பெண்ணே, கடமையை கனிவாய் செய்வளும் பெண்ணே. நிலவு போல் அழகு கொண்ட பெண்ணே, நிலைமையை கண்டு செயல்படும் பெண்ணே. அரசி போல் ஆண்களை ஆளும் பெண்ணே, முரசி கொட்டி வாழும் பெண்ணே. தேயாத பௌர்ணமி நிலவாய் விதிக்கும் பெண்ணே, தாயாக ஒவ்வொருவரையும் அரவணைக்கும் பெண்ணே. மலரை விட மென்மையானவள் பெண்ணே, இனிமைக்கு தேனென ஆனவள் பெண்ணே. கண்ணீர் வடிப்பவளும் பெண்ணே, கண்ணீரை துடைப்பவளும் பெண்ணே. கனிவோடு உபசரிப்பவளும் பெண்ணே, பணிவோடு நடப்பவளும் பெண்ணே. சாதிக்க துடிப்பவளும் பெண்ணே, சாதனை படைத்தவளும் பெண்ணே. பிறப்பிற்கு உறுதுணை பெண்ணே, சிறப்பிற்கு மறுபெயர் பெண்ணே. இருப்பின் நடுவே நிற்பது போல் பொறுப்புகளை தாங்கி நிற்கும் பெண்கள். அடுப்பிற்கு மட்டுமா அன்று பெண்கள்? அனைத்துமே என்று தொட்ட பெண்கள். தங்கள் உடைமைகளை ஆயுதமாகும் பெண்ணே. கவிதை எழுத காகிதம் அல்ல பெண், எதற்கும் ஆயுதமான பெண்ணினம். பெண்ணினத்தின் சிறப்பை எப்போதும் எண்ணில் அடங்கா. சொல்லிக்கொண்டே போகலாம். வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கும் வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.